இருங்க 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 மகாராஜா. அது என்னன்னா மகாராணி நல்லா தூங்குறாங்க. அவங்க தூக்கம் கெட்டுரும். சரியா சொன்னீங்க ராமா. அப்ப நான் அவங்க நெத்தியில ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போறேன். தூங்கும்போது என்னோட மகாராணி ரொம்பவே அழகா ஒரு சிலை மாதிரி இருக்கா. பண்டிதர் ராமா, ராணியோட தலையை நான் கோதும் போது எனக்கு எப்படி இருக்குன்னா அவங்க தலையில முடியே இல்லாத மாதிரி இருக்கு. மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா நீங்க உங்க கையில இருக்கிற பிரச்சனைய மகாராணி தலையில இருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. பண்டிதர் ராமா, நீங்க சரியா தான் சொல்றீங்க. என் கையில தான் பிரச்சனை இருக்கு. என்னோட ராணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க பண்டித ராமகிருஷ்ணா. இதுக்கப்புறம் நம்ம குருஜி மேல இருக்கிற மரியாதை அப்படியே போயிடும். எங்க குரு அவரோட முகத்தை வெளியே காட்டவே முடியாது. ஏதாவது பண்ணுங்க. இருங்க மகாராஜா. மகாராஜா, நீங்க முத்தம் கொடுக்கும்போது மகாராணி எழுந்துட்டாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க தானே சொன்னீங்க அவங்களுக்கு பல ஆளுமை மனநோய் இருக்குன்னு. யோசிச்சு பாருங்க, என்ன வேணா நடக்கலாம், சொல்லவே முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் ராணிக்கு முத்தம் கொடுத்து எழுப்புறதுக்குள்ள நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்க. இதுக்கு முன்னாடி கூட பாதி தூக்கத்துல இருந்து எழுந்ததால தான் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் நண்பர்னா உங்கள மாதிரி இருக்கணும். இப்ப எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட மகாராணி ரொம்ப நல்லாவே இருக்காங்க, பத்திரமாவும் இருக்காங்க. இப்ப நான் மேலும் நேரத்தை வீணடிக்காம திருப்பதிக்கு கிளம்புற வேலையை பார்க்கறேன். ஏகதுக்க துண்ணா ஏகதுக்க துண்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, அற்புதம். நீங்க என்ன மட்டும் காப்பாத்தினது இல்லாம என் நண்பனோட கண்ணையும் திறந்துட்டீங்க. ஆச்சாரியரே, நீங்க ராஜகுரு. ஆச்சாரியரே, நீங்க இப்படி ஒரு பிரச்சனையில இந்த நிலைமையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாட்டி விட்டுட்டாங்க மகாராஜா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம விஜயநகரமே மாட்டிருக்கு மகாராஜா. வேலைக்காரி திடீர்னு எங்க போனான்னு தெரியல, என்ன பண்றதுன்னே புரியல. நானே ராணியோட உடைகளையும் நகைகளையும் போட்டுக்கிட்டு ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். அதோட பண்டித ராமகிருஷ்ணனோட யோசனைய நல்லபடியா பண்ணிட்டேன். மகாராஜா, அது மகாராஜா, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நம்ம விஜயநகரத்தை பத்தி எவ்வளவு கவலைப்படுறேன்னு. அதனால இப்படி ஒரு நிலைமை வரும்போது நான் பின்வாங்கவே இல்லை மகாராஜா. அருமை ராஜகுரு, அருமை. நீங்க இன்னைக்கு பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்க. நன்றி மகாராஜா. இப்போ ராணி கிடைச்சிட்டாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏகதுக்க துண்ணா. போன வேகத்திலே திரும்பி வந்துட்டாரு. வாழ்க மகாராஜா தரம்பால். நீங்க தான் இலங்கையோட மகாராஜா தரம்பாலா? ஏக தொன்னா. என்ன குருஜி இது? என்ன வேஷம் இது? அது 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 பல ஆளுமை மனநோய். ஆமா, இவருக்கும் இருக்கு. ஆமா. என்ன சொல்றது மகாராஜா தரம்பால், அது என்னன்னா எங்களோட குருஜி நம்ம நாட்டோட பெண்கள் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்காருன்னா அப்பப்ப அவரு அவங்களோட உடைகளை போட்டுக்கிட்டு அவரே ஒரு பெண்மணியா மாறிடுவாரு. என்ன குருஜி? எங்களுக்காக அதை செஞ்சு காட்டுங்க, செஞ்சு காட்டுங்க.
சரி போதும். சரி நண்பா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க இங்கிருந்து திருப்பதி போக எத்தனை தடவை கிளம்புனீங்க? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நிஜமாவே ராணி முன்முன் திருப்பதிக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிக்க சொன்னாங்களா? ராணியோட காதல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. எனக்கு தான் 2 பேர் இருக்காங்களே. எனக்கும் தான் 2 பேர் இருக்காங்க. ஆ? இல்ல, ஒரே ஒரு முறை நான் ராணியை பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்பதியில இருந்து வரும்போது ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு போறேனே, அதுக்கப்புறம் நான் மனசு நிறைய பாரத்தோட திருப்பதிக்கு உடனே கிளம்பி போறேனே. நண்பா, அது மகாராஜா எப்போ மகாராணி அவங்களோட ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்களோ அப்போ நானே அவங்களுக்கு திருப்பதியில இருந்து என்ன வேணும்னு கேக்குறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செய்தியை உங்களுக்கு எப்படியாவது அனுப்பி வைக்கிறேன். ஆனா அதுக்கு முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்பணுமே, அப்பதானே இதெல்லாமே நடக்கும். புரியுதா? போகணும் தான். ஏக்க திக்க துன்னா, என்னோட மகாராணி எப்படி இவ்வளவு ஒல்லி ஆயிட்டாங்க? அது அது என்னன்னா இலங்கை ராஜா, இலங்கை மகாராஜா, அது ராணி கொஞ்சமா சாப்பிடுறாங்க. அவங்க கொஞ்சமா சாப்பிடுறதுனால சீக்கிரமா செரிச்சிடுது. அதனாலதான் ஒல்லி ஆயிட்டாங்க. அது என்னன்னா மகாராஜா தரம்பால், அம்மாக்கு பையன் மேல இருக்கிற அன்பால அவ எப்பவும் ஒல்லியா தான் தெரியுவா. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க மனைவி மேல இருக்கிற அன்பால அவங்க ஒல்லியா தான் தெரிவாங்க. புரியுதா? ஏக்க திக்க துன்னா. பண்டித் ராமகிருஷ்ணா, நீங்க சரியாதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மகாராஜா அவர்களே, உங்களோட ராஜ்யத்துல எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் இப்ப திருப்பதிக்கு கிளம்பியே தீருவேன். அட கடவுளே. மணி, இன்னைக்குதான் நீ உன்னோட அறிவை சரியா பயன்படுத்தி இருக்க. அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து எங்களை காப்பாத்திட்ட. அருமை ராஜகுரு, உங்களோட சிஷ்யர்களும் அருமையா செயல்படுறாங்க. நாம இப்போ கூடிய சீக்கிரம் ராணியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுவும் மகாராஜா தரம்பால் திரும்பி வர்றதுக்குள்ள. இன்னைக்கு நான் விஜயநகர ராஜ்யத்துக்கு என்ன அறிவிக்க போறேன்னா, நான் உங்க எல்லாருக்கும் என்ன அறிவிப்பு கொடுக்க போறேன்னா, யாரு முதல்ல மகாராணியை தேடி கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் அன்பான சிஷ்யர்களா, கிடைச்சிடுச்சா? குருஜி கிடைச்சிருச்சு. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல வருண்மாலா, இவங்க பெரிய அறிவாளிங்கன்னு. எனக்கு என்னவோ கடவுள் தான் இப்படி ஒரு வரத்தை கொடுத்திருக்காருன்னு தோணுது. ஆமா சுவாமி, குருஜி மாதிரி தான் சிஷ்யர்களும் இருக்காங்க. சொல்லுங்க சொல்லுங்க தனிமணி. நாங்க எங்கெங்க போனோமோ அங்கெல்லாம் உங்க பேரை சொன்னோம். உங்க பேரை சொன்ன இடத்துல எல்லாம் கிடைச்சது. அப்படியா? என் பேரோட அருமையை பாத்தியா? சரி, எனக்கு இத சொல்லுங்க, நீங்க ஏன் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரல? குருவே, எங்களுக்கு நடந்து ரொம்ப சோர்வாயிடுச்சு. அதனால அங்கேயே சாப்பிட்டுட்டோம். என்ன சாப்பிட்டீங்களா? ஆனா எப்படி? இப்படிதான் குருஜி, நாங்க எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் உங்க பேரை சொல்லி பிச்சை எடுத்தோம். உங்க பேரை சொன்னோம் பிச்சை போட்டாங்க. உங்க பேரை சொன்னோம் பிச்சை போட்டாங்க. உங்க பேரை சொன்னோம் பிச்சை போட்டாங்க. உங்களோட பேரு. வாய மூடுங்க, அறிவு கட்ட முட்டாளுங்களா. நான் ராணி முன்முனை பத்தி கேட்டேன். அப்படியா? அப்படி சொல்லுங்க குருவே. நாங்க மகாராணியா நல்லாவே தேடினோம். எவ்வளவு தேடினோம் தெரியுமா? தேடி தேடி இங்க பாருங்க, என்னோட செருப்பு கூட பிஞ்சு போயிடுச்சு. நல்லா பாருங்க பாருங்க. அடச்சே. தேடி தேடி எங்க கிடைக்கல குருவே. அடடா, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் உங்களை மாதிரி முட்டாளுங்களை நம்பவே கூடாது. என்ன யோசிக்க விடுங்க. ராணியை தேடி கண்டுபிடிச்சு எப்படி பரிசு அடையிறது? இதுல யோசிக்க என்ன இருக்கு குருவே? பண்டித ராமகிருஷ்ணா தான் ஜெயிக்க போறாரு. மொத்த பரிசையும் அவர் தான் வாங்க போறாரு. உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா சுவாமி, நீங்க எதையாவது எதுக்கு தேடணும்? நீங்க யாரு நினைச்சாலும் உங்க கண் முன்னாடி வருவாங்களே. அப்படியா? எப்படி? யோசிச்சு பாருங்க சுவாமி. என்னோட தங்க ஆரோ தொலைஞ்சு போயிருந்ததே, ஞாபகம் இருக்கா?
நீங்க எப்படி எப்படி எல்லாம் மந்திரத்தை சொல்லி பஸ்மத்தை தூவுனீங்களே, மொத்த வீடுமே புகை மூட்டமா இருந்தது. அந்த புகையெல்லாம் போன உடனே அந்த ஆறும் கண் முன்னாடி இருந்தது. இருங்க நான் வரேன். நான் அப்படி ஏதாவது பண்ணிருக்கனா என்ன? பாரு கிழவன் மறுபடியும் மறந்துட்டான். அப்ப அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். குருவே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? உங்க பரம பக்தை சௌதாமணி வீட்டுக்கு ஓடி போய் எவ்வளவு சீக்கிரத்துல அந்த ஆரத்தை கொண்டு வந்தீங்கன்னு குருவே. குருமாதாவோட ஆரத்தை சௌதாமணிக்கு நீங்க கொடுத்திருந்தீங்க. அதாவது அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்திருந்த ஆரத்தை குருமாதாவோடன்னு சொல்லி திரும்பி கொண்டு வந்தீங்களே, உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா குரு? ஏய், வாயை மூடுங்கடா முட்டாளுங்களா. எனக்கு கவலையா இருக்கு. பாவம் ராணி எங்க இருக்காங்களோ, எப்படி இருக்காங்களோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. இந்தாங்க சுவாமி, பஸ்மத்தை எடுத்துக்கோங்க. இப்ப உங்க மந்திர சக்தியை பயன்படுத்தி ராணியை இங்க கூப்பிடுங்க. எடுத்துக்கோங்க சுவாமி. இந்த பஸ்பம் நல்லா இல்ல. இல்ல இல்ல சுவாமி, இந்த பஸ்மம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பஸ்மத்தை வச்சுதான் என் ஆரத்தை திருப்பி கொண்டு வந்தீங்க. இல்ல அப்படியா? சரி கொடு. ஓம் ஓம். குருவே, இன்னும் ஒதுங்க, இன்னும் ஒதுங்க. ஒதுங்க. நான் இப்ப என்ன பண்ண? வாங்க வாங்க ராணி முன்முன், நீங்க சரியான இடத்துக்கு அதாவது என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. சிஷ்யர்களே, சிஷ்யர்களே, என் கணவரோட சக்தியை பாத்தீங்களா? அவரோட சக்தியை பயன்படுத்தி ராணிய வர வச்சுட்டாரு. அப்புறம் அவரே வாங்கன்னு சொல்றாரு. அதுக்கான பேரையும் அவர் வாங்கிக்க விரும்பல. நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். யாரு முன்முன்? உன்னோட அம்மாவே நீ மறந்துட்டியா என்ன? அம்மாவா? எந்த அம்மா? யாரோட அம்மா? எனக்கு ஒரு அம்மா தான் இருந்தாங்க. என்னோட அம்மா இறந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்க என்னோட அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படி என்னோட அம்மாவா இருக்க முடியும்? முட்டாள், உயிரோட இருக்கும் போதே உங்க அம்மாவை நீ கொன்னுட்டியா என்ன? இங்க பாரு என் கையில என்ன இருக்குன்னு. குச்சி இருக்கு. இது வெறும் குச்சி இல்ல, இது உன்னோட அம்மாவோட ஆயுதம். இதையே மறந்துட்டியா நீ? வேண்டாம் வேண்டாம். இவங்க யாரா ராணி ஆக்குனது? என்னையே அடிக்கிறாங்களேடா. மூளை குழம்பிடுச்சா? குருவே, நீங்க மன ரீதியா சரியா தானே இருக்கீங்க. அப்ப அதை எப்பதான் பயன்படுத்த போறீங்க? பண்டித் ராமகிருஷ்ணா சொன்னார்ல. என்ன சொன்னா? அளவுக்கு அதிகமா அறிவை பயன்படுத்தினா அது ஆபத்துல போய் முடியும்னு பண்டித ராமகிருஷ்ணன் சொன்னான். குருவே, பண்டித ராமகிருஷ்ணன் என்ன சொன்னாருங்கிறத மறந்துருங்க. இப்ப இந்த மகாராணி இல்ல. இவங்களுக்கு அந்த பல ஆளுமை மனநோய் இருக்கு இல்லையா? பல ஆளுமை மனநோய், இதத்தான் பண்டித ராமகிருஷ்ணன் சொன்னான். குருஜி, இப்ப நீங்க அவங்கள மகாராணின்னு நினைக்கணுங்கிற அவசியமே இல்ல. அவங்க உங்களோட அம்மா. அம்மா அப்படியா? யார் சொன்னது? நாங்க தான் சொல்றோம். ஏன் இப்படி சொல்றீங்க? குருவே, இப்போதைக்கு நீங்க இவங்கள அம்மாவா நினைச்சுக்கோங்க. நான் எதுக்காக நினைக்கணும்? குருவே, நீங்க நல்லபடியா மகாராணிய அரசவைக்கு கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு உங்களுக்கு தான் கிடைக்கும். அம்மா, அம்மா, என்னோட அம்மா. சுவாமி, நீங்க பெரிய மகான். உங்க சக்தியை பயன்படுத்தி அம்மாவை ராணி ரூபத்துல திரும்ப கொண்டு வந்துட்டீங்களே. நான் அம்மாவுக்கு முன்னாடி செய்ய முடியாம போன சேவைய இப்ப நான் செஞ்சிடுறேன். அத நல்ல உணவுல ஆரம்பிக்கிறேன். என்னோட அம்மா, என் அப்பாவோட மனைவி ஞாபகம் வந்துருச்சு. எப்படி இருக்கீங்க என்னோட அம்மா? போ, அங்க போய் உட்கார். கை கட்ட. போ, போய் உட்கார். போ. இல்ல இல்ல, கையை நீட்ட. இல்ல, நான் கையை நீட்ட மாட்டேன். குருஜி, நீங்க எவ்வளவு அடி வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். வாங்குங்க வாங்குங்க. சரி அம்மா, இந்தாங்க. ரொம்ப வளர்ந்துட்டல்ல நீ. இது சொல்லு, பூஜை புனஸ்காரம் எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நான் அரசவையில ராஜகுருவா இருக்கேன். வாங்க என் கூட அரசவைக்கு வாங்க. அங்க வந்து பாருங்க, எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்குதுன்னு பாருங்க.
என்னது மத்தவங்க எல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்கறாங்களா? எப்ப பாரு மத்தவங்க கொடுக்கற மரியாதை பத்தியே பேசிட்டு இரு. ராஜகுரு ஆயிட்ட, ஆனா மனிதாபிமானத்தை மறந்துட்ட.